Hello and welcome to Offside கூட்டம் for yet another video. பார்சலோனா vs ரியல் சொசியடாட் முடிஞ்சது. நம்ம 2-1 அப்படின்னு 3 பாயிண்ட்ஸ் செக்யூர் பண்ணியிருக்கோம் அட் ஹோம் அகேன்ஸ்ட் ரியல் சொசியடாட். அண்ட் லாலிகாவில் டாப் ஆஃப் த டேபிள் போயிட்டோம். ஒரு நல்ல சான்ஸ் இருந்துச்சு இந்த வீக்கெண்ட் டாப் ஆஃப் த டேபிள் போகிறதுக்கு ஆஃப்டர் த அமேசிங் மட்ரிட் டர்பி. என்ன மேட்ச் அது! 5-1 அத்லெட்டிகோ மட்ரிட் தம்சம் பண்ணிட்டாங்க ரியல் மட்ரிட்டை நான் மெட்ரோபாலிட்டானோல. ஸோ நம்ம நம்மளுக்கு நம்ம பாக்குறவங்களாம் வர கேட்டிருந்தாங்க, என்ன ப்ரோ பண்ணிருக்கலாமே, வாட்ச் பண்ணிருக்கலாமே, ஒரு ஹேட் வாட்ச போட்டிருக்கலாமே அப்படின்னு. நீங்க எல்லாருமே ஐயோ, இது முன்னாடியே அப்படிதான் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா ஒரு ஹேட் வாட்ச கண்டிப்பா போட்டிருக்கலாம். ஏடா இவனுங்க எப்பவுமே நில்லு 1-1 அந்த மாதிரி ஆஹ் போரிங்கான கேம்ஸ் தான் ஆடுவானுங்க. அதனால சரி அவ்வளோ நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு வாட்சலாம் பண்ணல. பட் எஸ், பார்சலோனா ஃபைனலி கேபிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது முன்னாடி ரியல் மேட்ரிட் பாயிண்ட்ஸே ட்ராப் பண்ணாமல் எல்லா மேட்சும் வின் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபைனலி இந்த மேட்ச் லூஸ் பண்ணோன்னா பார்சா கேபிட்டலைஸ் பண்ணி 3 பாயிண்ட்ஸ் செக்யூர் பண்ணிட்டாங்க. பட் என்ன சொல்கிறது, ஈஸியாக செக்யூர் பண்ணோமா? இல்லை, எல்லாம் அந்த பிபி ஏற்றி உம் ஃபர்ஸ்ட் கோலை கன்சீட் பண்ணி சரி இவனுங்க தோக்க போகிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த கம்பேக் பண்ணுறது சும்மா சும்மா இவனுங்க எல்லா கேமும் இதே வேலையை தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. சத்தியமா நீ ஏதாவது ஒரு மேட்ச் ஃபர்ஸ்ட் ஆஃப் பற்றி ஃபர்ஸ்ட், அதான் நீ சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு மேட்ச் சரி கன்சீட் பண்ணி அப்புறம் ஜெயிச்சா பரவாயில்ல. எல்லா மேட்சும் இதே தான் பண்ணுவோம் அப்படின்னா சரி அட்லீஸ்ட் நம்ம எல்லா மேட்சும் ஜெயிச்சிடறோம் அப்படின்னு ஒரு ஒரு நம்பிக்கையாவது இருக்கு. அட்லீஸ்ட் ஜிங்ஸ் பண்ண வேண்டாம், டச் வுட். இது நீ சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் தாட் அப்படின்னு பார்த்ததுன்னா, ஸ்டார்டிங் லைனப்ல இருந்தா நான் எனக்கு பேசணும்னு நினைச்சேன். நான் ஏன்னா ஸ்டார்டிங் லைனப்பே பயங்கர ஒரு 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 ஷஃபிள்டான ஒரு லைனப். ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 17 இயர்ஸ் ஓல்டு ட்ரோ பெர்னாண்டஸ் நம்ம கேட்டுட்டே இருந்தோம், ப்ரீ சீசன் நல்லா ஆடினா அவன் ஸ்டார்ட் பண்ணணும்னு. அவனோட இம்பாக்ட் பத்தி நம்ம பேசுவோம். பட் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா அவன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தான். அதே மாதிரி பின்னாடி சென்டர் பேக் நம்ம இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தானுங்க. யாரும் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்களே, நம்ம அரௌஹோவும் கிறிஸ்டியன்ஸும் ஹார்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது கிறிஸ்டியன்சன். சாவி சாவி சீசன்ல ஒரு ஒரு பிவட்டான இருந்த ஒரு ரெண்டு சிபி திருப்பி அவங்களோட ஒரு காம்பினேஷனை பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா மிட்ஃபீல்டு நமக்கு தெரிஞ்ச மிட்ஃபீல்டு தான். ஆனா ரைட் விங்ல ரூனி பாட்டாஜி ஸ்டார்ட் பண்ணியிருந்தான். ரைட் விங்ல ரூனி பாட்டாஜி, லெஃப்ட் விங்ல ராஷ்வர்ட். பெரான் ஸ்டார்ட் பண்ணல, லெவன்டோஸ்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தான். ஸோ ஸ்டார்டிங் லைன் இப்ப பார்த்துட்டு நான் பயங்கர ஷாக்கு. ஏன்னா நான் ஜெனினா ட்ரோ ஃபெர்னாண்டஸ் ஸ்டார்ட் பண்ணுவான்னு நினைக்கவே இல்லை. ஏன்னா இந்த ஒரு நாலு நம்ம ஃப்ரண்ட் ஃபோர் பாத்தீங்கன்னா லெவன்டோஸ்கி, இந்த பக்கம் லெஃப்ட்ல ராஷ்வர்டு, ரைட்ல ரூனி, இங்க ட்ரோ, நாலு பேருக்குமே இவங்க ஒன்னா விளையாடுற ஃபர்ஸ்ட் மேட்ச் இதுதான். ஸோ அதுவே நமக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தெரிஞ்சுது. நம்ம கொஞ்சம் அந்த ஒரு காம்பினேஷன் பிளேவா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், நம்ம எப்போதுமே ஒரு ஃப்ளூயிடா இருக்கிற நம்ம ஃப்ரண்ட் ஃபோர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க கிரியேட் பண்ணவே. மிட்ஃபீல்ட்ல இருந்து சர்க்குலேட் பண்ணி பால் ஃப்ரண்ட்ல போச்சு. ரூனி பாட்டாஜ் கிராஸ் பண்ண வரான், அந்த கிராஸ் அவன் டைமுக்கு போடல. லெவன்டோஸ்கி ரன் கொஞ்சம் முன்னாடி கொடுத்துட்றான். ரேஷ்வர்டுக்கு டைமிங் செட் ஆகல. ட்ரோ ஆக்சுவலா ரொம்ப கொஞ்சம் அண்டர்வெல்மிங்கான பெர்ஃபார்மன்ஸ் தான், விச் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். ஏன்னா 17 இயர்ஸ் ஓல்டு அப்படிங்கும் போது இந்த மாதிரி ஒரு 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 ஷஃபிள்டு லைனப்ல ஒரு நம்ம என்னதான் பிஎஸ்சி கேம் மைண்ட்ல வச்சு பண்றனால இந்த மாதிரியான ஒரு கேம்ல கொஞ்சம் நம்ம எப்போதும் ஆடுற மாதிரி ஒரு கமாண்டபிலிட்டி இல்லாத மாதிரி இருந்தது. எஸ்பெஷலி ஃப்ரண்ட் லைனை பார்க்கும் போது இதுதான் நான் ஃபீல் பண்ணேன். நீ எப்படி ஃபீல் பண்ண நம்மளோட ஸ்டார்டிங் லைனப் அண்ட் இனிஷியல் தாட்? ஐ திங்க் நீங்கள் பர்ஃபெக்டாக சம் அப் பண்ணிட்டீங்க. தட் அந்த லேக் ஆஃப் ஃப்ளூயிடிட்டி கிளியராக தெரிஞ்சுது. ரூனியும் இது செகண்ட் கேம் ஆடுறான்னு நினைக்கிறேன் பார்சாக்கு. அப்புறம் ராஷ்வர்ட் ஆஃப்கோர்ஸ் ஆடிட்டு இருக்கான் கன்சிஸ்டண்ட்டாக. லெவன்டாஸ்கி இப்போ தான் ஸ்டார்டிங் லைனப்பில் திருப்பி வந்திருக்கான் இந்த கேமில். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஆப்வியஸ்லி நம்ம அகாடமி பாய் ட்ரோ ஃபெர்னாண்டஸ் டெபியூ பண்ணுறான் இந்த மேட்ச்சில். ஸோ அவன் அதே ரொம்ப மாதிரி ராகவ், நீ அடுத்த அந்த அந்த பாயிண்ட் நீ அப்படியே நீ வச்சிரு, என்ன சொல்ல வர போறேன்னு. நான் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படியே நான் யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னா, நம்ம ப்ரொக்ரெசிவ் பாசஸ் அப்படின்னு நம்ம டீம்ல சொல்லப்படுற கூபாசியா இருக்கட்டும், எரிக் காசியாவா இருக்கட்டும், ரெண்டு பேருமே நம்ம இன்னைக்கு சிபில ஆடவே இல்லை. சோ அதனால என்னதான் கிறிஸ்டியன்சன் குட்டா இருந்தா கூட, ஆன் த பால் அவன் குட்டா இருந்தா கூட, பாசிங்ல அவன் இஸ் நாட் வெரி குட். பாசிங்னா என்ன சொல்றேன்னா, பிரேக்கிங் த லைன் பாசிங், ஒரு மிட்ஃபீல்ட்ல பியர்ஸ் பண்ணி ஒரு அட்டாக்கரை ஃபவுண்ட் பண்ற பாஸ். அது நம்ம டீம்ல எப்போதுமே நல்லா பண்றதா இருக்கட்டும் கூபார்சியும் எரிக் காசியாவும் தான் இருக்கும். சோ இவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் கூட ஸ்டார்ட் பண்ணாம இவங்க ரெண்டு பேரும் ஸ்டார்ட் பண்ணது நம்மளுக்கு அஃபெக்ட் ஆச்சுன்னு நினைக்கிறியா நீ அட்டாக்ல? ஐ திங்க் ரொம்ப அவ்வளோ
என்ன சொல்கிறது, அவ்வளோ இம்பேக்ட் இருந்துச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆப்வியஸ்லி அந்த மாதிரி ஒரு பிளேயர் டிஃபென்ஸில் இருக்கிறது டீமுக்கு ஒரு ஆடட் அட்டாக்கிங் அட்வான்டேஜ். எஃபெக்ட் தான். பட் பட் இன் மை ஒப்பீனியன் அது ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் பண்ணலன்னு எனக்கு தோணுது. இட் இஸ் மோர் இந்த அட்டாக்கிங் ஃப்ளூயிடிட்டி தான் மோர் ஆஃப் அ ரீசன் தேன் அந்த குபார்சியோட மிஸ் பண்ண இதுவோன்னு எனக்கு என்னோட என்னோட ஒப்பீனியன் அதுதான். ஏன்னா பிகாஸ் நம்ம சான்ஸ் கிரியேட் பண்ணலன்னு இல்லை, நம்ம சான்ஸ் கிரியேட் பண்ணோம். ஆனால் அது என்ன, ராஷ்வர்ட் மேபி ஒரு கிராஸ் போட்டிருப்பான், பட் மேபி ரூனியோ இல்லை லெவன்டோஸ்கியோ அந்த அந்த சேம் வேவ் லென்த்தில் இல்லை ட்ரோ ஒரு பாஸ் ப்ளே பண்ணியிருப்பான், குண்டே அந்த சேம் வேவ் லென்த்தில் இல்லை ரூனி அந்த சேம் வேவ் லென்த்தில் இல்லாததுனால மேபி நீ சொல்ற மாதிரி கரெக்ட். அது சேர்ந்து விளையாடாதனால அந்த லேக் ஆஃப் கம்யூனிகேஷன், அந்த லேக் ஆஃப் கெமிஸ்ட்ரி நம்ம பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 ஓவர் வியூ தான் வருது அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது எஸ்பெஷலி. ஆமாம். பட் அப்படியே நம்ம கோல்ஸ்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா வந்து ரியல் சொசிடாட் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் பண்ணுறாங்க. அதான் அவுட் ஆஃப் நோ ப்ளூ நம்ம அட்டாக் பண்ணிட்டு இருந்தோம், ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம பொசிஷன் வச்சுக்கிட்டு இருந்தோம். நீ சொன்ன மாதிரி அவுட் ஆஃப் த ப்ளூ எங்கடா நீங்க எங்கடா இங்க வந்து கோல் போடுறீங்க அப்படின்ற மாதிரி கோல் போட்டான் அவன் வந்து. அப்படி நீ கண்டினியூ பண்ணு. டிஃபென்ஸ் கொஞ்சம் தூங்கிட்டாங்க அந்த 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 கிராஸ் வரும்போது. ஸோ ஆஃப் சைட் ட்ராப்பும் இந்த கேம் வந்து கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாக தான் இருந்துச்சு. எல்லா பாலும் வந்து நம்ம கிளியராக ட்ராப் பண்ணுவோமா, ஆஃப் சைட் ட்ராப் பண்ணுவோமானா இல்லை, ரொம்ப க்ளோஸாக தான் போச்சு. பட் வி டிட் டிஃபென்ஸ். என்ன சொன்னீங்க நம்ம ரிவ்யூவில் இல்லை ட்வீட்டில் போட்டிருந்த மாதிரி டிஃபென்ஸை வந்து நான் ரொம்ப ப்ளேம் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் கோல் வந்து டிஃபென்ஸோட லேக் ஆஃப் அவேர்னஸ் தான். ஸோ அதனால் 1-0 டவுன் போகிறோம். அண்ட் ஹாஃப் டைமுக்கு முன்னாடி நம்ம ராஷ்வர்ட் கார்னர்லேருந்து ஒரு பால் டெலிவர் பண்ணுறாப்புல, அண்ட் நம்ம ஜூல்ஸ் குண்டே ஒரு கிளான்சிங் ஹெடர் இன்டு த கோல். 1-1 நம்ம போகிறோம் ஹாஃப் டைமுக்கு. கரெக்டாக எல் கிளாஸ் நம்ம கார்னர்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம். அதனால வந்து அது ஒரு குட் நியூஸ் தான். ஆமா, ஆக்சுவலா நல்ல ஒரு 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 கார்னர் நம்ம இது வந்து ஆக்சுவலா இன்னும் கொஞ்சம் நம்ம இதை வந்து டுவெல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து கார்னர்ல கொஞ்சம் வந்து நல்லா பெட்டராக ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா லாஸ்ட் மேட்ச்லயும் வந்து ஒரு அரோஹோ வந்து ஒரு நல்ல ஹெடர் வந்து ராஷ்வர்ட் கிராஸ் பண்ணதுல, அதே மாதிரி இந்த மேட்சும் அதே மாதிரி எப்போதுமே நம்ம ஒரு கார்னர் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு த்ரெட் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் கார்னருமே உனக்கு இந்த மேட்ச்ல ஞாபகம் இருந்ததுன்னா ஒரு ஷார்ட் கார்னர் மாதிரி எடுத்திருப்பாங்க. பிராங்கி வந்து டச் பண்ணிருப்பான் ராஷ்வர்டு ஸ்ட்ரைட்டா கோல் கீப்பருக்கு அடிச்சிருவான். ஸோ அது வந்து நான் வந்து ஒரு நல்ல ஒரு 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 அப்கிரேடா பாக்குறேன். போன சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் கோயிங் ஃபார்வர்ட்ல வந்து நம்ம வந்து நல்ல ஒரு கார்னர்ல வந்து நல்ல அதை வந்து கேபிட்டலைஸ் பண்ற அளவுக்கு நம்ம வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நிறைய பேர் அந்த இது கூட போட்டிருந்தானுங்க, அந்த ஒரு ஒரு பெட்ரியோட ஒரு மஸ்மரைசிங் ரன்னு அப்படி முன்னாடி எடுத்துட்டு வந்து இந்த பால ஏர்லயே வந்து காலை வந்து ஒரு 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 அண்டர் லூப் மாதிரி ஒண்ணு பண்ணி அந்த எடுத்திருப்பான். வேற லெவலுங்க. பெட்ரிய பத்தி பிராங்கி டியாங்க பத்தி எல்லாம் வந்து பேசிக்கிட்டே இருந்ததுன்னா நம்ம பார்த்து பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அந்த மாதிரியான ஒரு ஒரு இதுதான். அதே மாதிரி நீ சொன்ன மாதிரி அந்த கோல் வந்தது வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு வேக்கப் கால் மாதிரி இருந்தது. அந்த கோல் வந்ததுக்கு அப்புறம் என்னடா டக்குன்னு கோல் போட்டானுங்க, சரி ஓகே நம்ம நல்லா ஆடுவோம் இன்னும் கொஞ்சம் அப்படின்னு வந்து இன்னும் நல்லா புஷ் பண்ணாங்க. இன்னும் அவங்க நல்லா பின் டவுன் பண்ணி வந்துதான் அந்த அந்த கோல் வந்தது. அந்த கோல் வந்ததுக்கு அப்புறம் தான் முடிஞ்ச உடனே ஹாஃப் டைம் வந்துருச்சு. ஸோ ஹாஃப் டைமுக்கு அப்புறமே நம்ம கொஞ்சம் நல்லா தான் ஆடணும் இல்லையா, செகண்ட் ஹாஃப் எஸ்பெஷலி. ஆமாம், செகண்ட் ஹாஃப்ல வந்து நம்ம யூஷுவல் செல்ஃபுக்கு வந்துட்டோம். ஆப்வியஸ்லி ட்ரோ வெளியே வந்துட்டான். டீசென்ட் டெபியூ. ரொம்ப ஆமா, நம்ம வி கான்ட் பி வெரி கிரிட்டிக்கல். இது ஆமாம் ஆமாம். டேனி ஆல்மோ உள்ள வந்தான். டேனி ஆல்மோவும் இந்த கேம் கொஞ்சம் கொஞ்சம் ஃபுல்லி பேக் டு ஃபார்ம்லாம் சொல்ல மாட்டேன், ஆனா வந்து பட் பெட்டர் தென் வாட் யூ ஆர் டாக்கிங் அபவுட் ஏர்லியர் தான். ஐயோ அப்பா டி ஆல்மோ எங்கடா போன, ஏன்டா இப்படி ஆடுற அப்படின்னு நம்ம கதறினதுக்கு அப்பா ஆல்மோ இப்படி தாண்டா ஆடுவான் அப்படிங்கிற மாதிரி காட்டின மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ்னால ஸ்டெப் அப் பண்ணியிருந்தான். கீழே வந்து பாலை வந்து கலெக்ட் பண்ணதா இருக்கட்டும். ஏன்னா போன மேட்ச்ல நம்ம இதான் கம்ப்ளைண்ட் பண்ணோம், பெட்ரி மட்டும்தான் ஆடுறான், அவனுக்கு வந்து சப்போர்ட்டே யாரும் இல்ல பிராங்கி டியாங் வர முன்னாடி வரைக்கும் அப்படின்னு. இந்த மேட்ச்ல என்னெல்லாம் நம்ம குற்றச்சாட்டா வச்சோமோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த மேட்ச் வந்து சரி பண்ணியிருந்தாங்க. அது வந்து பார்க்க நல்லா இருந்தது. டேனி ஆல்மோ கீழே வந்து ஆடுறதா இருக்கட்டும். நம்ம போன மேட்ச் சொல்லியிருந்தோம், உனக்கு ஞாபகம் இருக்கு, நீ கூட சொன்ன போன மேட்ச் வந்து அவன் வந்து ரொம்ப கொஞ்சம் ஓவர் டூ பண்றான், அதனால வந்து ரொம்ப கொஞ்சம் மிஸ்டேக் ஆகுது, பால் யூஸ் பண்றான் அப்படின்னு. இந்த மேட்ச் அந்த ஓவர் டூ எல்லாம் பண்ணவே இல்லை. கரெக்டா பால் வந்தது, பாஸ் எங்க போடணுமோ அங்கதான் போட்டான். இந்த தேவையில்லாம ட்ரிபிளிங் அதெல்லாம் எதுவுமே பண்ணவே இல்லை. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு ஸ்டெப் அப்பா இருந்தது ஒரு நம்பர் 10 அவன் ஆடினும் போது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரத்திலேயே வந்து தலைவன் உள்ள வந்துட்டாரு.
அதுக்கு முன்னாடியே செகண்ட் கோல் வந்துச்சா? இல்ல அவன் தானே அசிஸ்ட். செகண்ட் கோல் அசிஸ்ட் லமீன் தான். லமீன் வந்து உள்ளே வராப்புல வந்து 1 மினிட் லிட்ரலி வந்து இந்த வந்த ஃபஸ்ட்டு மினிட்ல லமீன் உள்ளே வரான், பாலை பிக்கப் பண்ணுறான். சர்ஜியோ கோமெஸ் அப்போ தான் சப்ஸ்டிடியூட் பண்ணுறாங்க லமீனை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு லெஃப்ட் பேக்கில். அவன் வந்து வரான், ட்ரிபிள் போடுறான், அப்படியே வந்துட்டான் பாக்ஸ்குள்ளே வந்து கிராஸ், அழகான ஒரு ஃப்ளோட்டிங் கிராஸ். அண்ட் லெவன்டோஸ்கி ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபினிஷ் பண்ணி 2-1 இது பண்ணுறான். இன்ஸ்டன்ட் இம்பேக்ட் அப்படின்னா வந்து லமீன் யமால் கொடுத்த அசிஸ்ட் தான். என்ன பிளேயருங்க, என்னமா பால் பிக் கேரி பண்ணா, அந்த ரைட் விங்ல ட்ரிபிள் பண்ணா. என்ன பிளேயர் தான், இட் இஸ் சோ என்ன பிளேயர் தான். நீ சொன்ன கரெக்டா, நீ சொன்னதுதான், என்ன பிளேயர் தான். அது நம்ம அதுக்கப்புறம் வந்து நிறைய சான்ஸ் ஆஃப்டர் சான்ஸ் கிரியேட் பண்ணோம். ஈஸியா நம்ம வந்து ஒரு 3-4 கோல்ஸ் அடிச்சிருக்கலாம் இந்த மேட்ச்ல. ஒரு லெவன்டோஸ்கி சொல்லுங்க. லெவன்டோஸ்கி அவன் ஃபர்ஸ்ட் கோல் நீ சொன்னல, லமீன் யமால் வந்து ஒரு 2 பேரை வந்து ட்ரிபிள் பண்ணிட்டு வந்து கிராஸ் போடுவான், அதை வந்து ஃபினிஷ் பண்ணான்ல லெவன்டோஸ்கி. அதுவே ஆக்சுவலா தலைவன் போஸ்ட்ல தான் அடிச்சிருப்பான். அது ஏதோ இன்சைட் போஸ்ட்ல அடிச்சு உள்ள போயிடுச்சு பால். சரி ஓகே தப்பிச்சிட்டான் அப்படின்னு பார்த்தா அடுத்து அதை வந்து மிஸ்ஸே பண்ண முடியாதுங்க. ஆனா பிளேட் வைக்கிறான் ஃபெரான் டோரஸ். ஃபெரானே ஆக்சுவலா ஃபினிஷ் பண்ணிருக்கலாம். அது வந்து சரியான ஒரு டிரைவின். பிராங்கி வந்து ஒரு நல்ல ரிலீஸ் பண்ணுவான் வந்து லமீன் உள்ள போயிட்டு கட்டின் பண்ணுவான்னு நானும் நினைச்சேன். கட்டின் பண்ணாம அப்படியே ரைட்லயே இந்த பக்கம் கிராஸ் போட்டுருவான். அந்த கிராஸ் போட்டு ஆக்சுவலா ஃபினிஷ் பண்ணிருக்கலாம் ஃபெரான். அவன் வந்து ரொம்ப ரொம்ப பெருந்தன்மையா வந்து சரி லெவன்டோஸ்கி ஃப்ரீயா இருக்கானே அப்படின்னு போட்டா ஃப்ரீயா இருக்கு போஸ்ட். அதுல ஒருத்த அடிக்காம இருக்கவே முடியாது. என்ன அது வந்து போக கூடாது, அப்படி நான் அடிச்சு காட்டுறேன்டா இப்படி அப்படின்ற மாதிரியான ஒரு பினிஷ். அதெல்லாம் பார்த்துட்டு பிளிக்கு தெரிச்சுட்டான், காட் ஆயிட்டான் பிளிக்கு. என்னடா பினிஷ் பண்ற அப்படின்னு. ஈஸியா வந்து ஒரு 3 கோல்ஸ் லெவன்டோஸ்கி மட்டுமே ஹாட்ரிக் போட்டுருக்கலாம் ஆக்சுவலா வந்து போன மேட்ச் சுசிலாரோட. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்து ஒரு 2-3 சான்ஸ் வந்து ஒரு கால்ல வந்ததை வந்து கொஞ்சம் லூஸ் கண்ட்ரோல், ஃபர்ஸ்ட் டச் சரியில்லை அப்படின்னு மிஸ் பண்றான். இது எப்படி இருக்குன்னா, ஃபெரான் ஆடும் போது லெவன்டோஸ்கி உள்ள வரான், பயங்கரமா ஒரே டச்ல கோல் போட்டுறான். லெவன்டோஸ்கி ஆடினே இருக்கும்போது ஃபுல் மேட்ச் ஃபெரான் நடுவில் வரான், நல்லா ட்ரிபிள் பண்றான், நல்லா கண்ட்ரோல் பண்றான், நல்லா பாஸ் பண்றான். டேய் ஏன்டா அப்படி ஃபர்ஸ்ட்ல இருந்து போட்டா எவனுமே ஒழுங்கா ஆட மாட்டீங்கடா, அந்த மாதிரிதான் இருந்தது எனக்கு ஆக்சுவலா. ஏன்னா இவன் இல்லைன்னா அவனெல்லாம் ஆடுறான், அவன் இல்லைன்னா இவனெல்லாம் ஆடுறான். டேய் 2 பேரும் சேர்ந்து ஒழுங்கா ஆடுங்கடா, அந்த மாதிரிதான் இருந்தது எனக்கு ஆக்சுவலா ஃபுல் மேட்ச் பார்க்கும் போது நேத்து. பட் ஆமாம், அதில் குட் என்ன சொல்கிறது, ஃபஸ்ட் ஹாஃப் ஆடினதுக்கு செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு குட் சேஞ்ச் ஆஃப் பேஸ். எஸ்பெஷலி வந்து கன்சிடரிங் நம்ம நெக்ஸ்ட்டு பிஎஸ்ஜி ஆட போகிறோம். அந்த வீடியோவும் கூடிய சீக்கிரம் வந்துடும் மக்களே. ப்ரிவ்யூ வீடியோ வில் பி தேர். பட் ரியல் சொசிடாட் குட் பர்ஃபார்மன்ஸ். அதான் ரொம்ப போட்டு அடிக்க மாட்டேன், அட் த சேம் டைம் ரொம்ப ப்ரைஸும் பண்ண மாட்டேன். 3 பாயிண்ட்ஸ் செக்யூர் பண்ணிட்டோம் டே. ஸோ அதுதான் வந்து மேட்டரு. 3 பாயிண்ட்ஸ் செக்யூர் பண்ணியாச்சு, டாப் ஆஃப் லாலிகா ஆச்சு. ஆமா, அது அப்படியே கேபிட்டலைஸ் பண்ணி அப்படியே அது இருக்கணும், அவ்வளவுதான். கூட கரெக்ட். ஆமா, அதுதான் இம்பார்ட்டன்ட். அண்ட் பிஃபோர் இந்த ரிவ்யூ முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டு த சேனல். வெரி க்ளோஸ் டு 750, 747 இருக்கோம்னு நினைக்கிறேன். 750க்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே வந்து இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் ரெண்டுலேயும் வந்து கூட்டம் ஃபாலோ பண்ணிடுங்க. அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். பிஎஸ்ஜி ப்ரிவ்யூ வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அன்டில் நெக்ஸ்ட் டைம், ஆஸ் ஆல்வேஸ், டேக் கேர், பாய்.